ஒருத்தன் ஒரு விவசாயியோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்னு அந்த பொண்ணோட அப்பா கிட்ட போயிட்டு உங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணித்தாங்கன்னு கேக்குறான். அதுக்கு அந்த விவசாயி சொன்னாங்க, நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னா நான் வளர்க்குற 3 காளைகளை அடுத்தடுத்து அவிழ்த்து விடுவேன். அந்த காளையில ஏதாவது ஒரு காளையோட வாழை தொட்டா போதும், என் பொண்ணை நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறேன். அதுக்கு அவனும் ஒத்துக்கிட்டான். மாடுகளை அவளுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. முதல்ல ஒரு மாடு வந்துச்சு. அது பார்க்கவே முரட்டுத்தனமா இருந்ததுனாலையும் வெறிகொண்டு வேகமா பாய்ஞ்சி வந்ததுனாலையும் அவன் பயந்து அந்த மாட்டோட வாழை தொடாம அடுத்த மாடை பாத்துக்கலான்னு விட்டுட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு இதை விட பெரிய மாடு ஒண்ணு வந்தது. பயங்கரமான தோற்றம். அவனை முட்டி மோதி கொல்றதுக்காகவே வேகமா ஓடி வந்தது. அதை பார்த்த அவன் இந்த மாடும் வேணாம், 3வது மாடு பாத்துக்கலான்னு பயந்து ஒரு சேஃபான இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டான். 3வது மாடை திறந்து விட்டாங்க. அந்த மாடு பார்த்ததுக்கு அப்புறம் அவனோட முகத்துல ஒரு புன் சிரிப்பு வந்தது. ஏன்னா அவனோட வாழ்க்கையில பார்த்ததுலயே ரொம்ப வீக்கான மாடு எதுனா இதுதான். எலும்பும் தோலுமா ஓட முடியாம ஓடி வந்தது. இந்த மாடை விடக்கூடாது, இந்த மாட்டோட வாழை தான் தொடணும் ரெடியா நின்னுட்டு இருந்தான். மாடும் கிட்ட வந்துச்சு. ஒரு தாவு தாவி மாட்டோட வாழை தொட போனான். அங்கதான் ஒரு ட்விஸ்ட். லட்டுல வச்சு நினைச்சதாஸ், நட்டுல வச்ச. ஏன்னா அந்த மாட்டுக்கு வால் இல்ல. கதையின் நீதி, கடின வாய்ப்புகளை பயன்படுத்திக்கொள், அடுத்த வாய்ப்பு உண்டாகாமலேயே போகலாம்.